Hello, hi dear English aspirants. Welcome to our channel. I'm Professor JT. நம்ம இன்னைக்கு ஒரு புதிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நான் உங்களோட கொஸ்டின்ஸ், கொரீஸ், டவுட்ஸ் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் தருவேன். கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம கூட அருண் உண்டு. அருண்கிட்ட தான் அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே அருண், அதில் ஏதாவது சப் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஃபீல் பண்ணால் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருண், ஓகே. உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கிறது என்னென்னா, நான் நிறைய நாளாக இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் என்னோட இங்கிலீஷ் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறத அவங்களோட கேள்வியாக இருக்குது. அதனால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் என்னால் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது பெஸ்ட் மெத்தட் இங்கிலீஷ் படிக்க? என்கிட்ட நான் சொல்லக்கூடிய மெத்தட் ஒரே ஒரு மெத்தட் தான். நிறைய மெத்தட் உண்டு ஆக்சுவலி. கிராமர் டிரான்ஸ்லேஷன், கிராமர் படித்து நிறைய பேர் இங்கிலீஷ் எப்படி படிப்பாங்கன்னா, இங்கிலீஷ் படிக்கிறேன்னு அவங்க சொல்லுதே கிராமர் படிக்கிறது. இங்கிலீஷோட கிராமர் நிறைய வீடியோ பார்த்து படிப்பாங்க, இல்லைன்னா புக்கு பார்த்து படிப்பாங்க. அது அவ்வளோவா யூஸ் ஆகாது. லாங்குவேஜ் லேர்னிங் அந்த மெத்தடில் ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலி. மேபி கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சில இடங்களில் அது ஹெல்ப் ஆகும். மற்றபடி டைரக்டாக என்கிட்ட கேட்டால் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய நம்பர் 1 மெத்தட் த்ரூ லிஸ்னிங். நிறைய லிசன் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பீக்கிங்கும் லிஸ்னிங்கும் இன்டர் ரிலேட்டட். இப்போ நீ ஸ்பீக் பண்ணது தான் நான் லிசன் பண்ண முடியும், நான் ஸ்பீக் பண்ணது தான் நீ லிசன் பண்ண முடியும். ஒன்று அவுட்புட், இன்னொன்று இன்புட். அதாவது நீங்கள் அருண், நீ செக் பண்ணியிருப்ப, இந்த காது கேட்காத ஆட்கள் இருக்காங்க இல்லையா, காது கேட்காதவங்க, அவங்களுக்கு யூஸ்வலி பேசவும் முடியாது. நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பீக்கிங் ஆர்கன் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அவங்களால சரியாக இங்கிலீஷில் ஆனால் அவங்களால சரியாக பேச முடியாது. அது ஏன்னா அவங்களுக்கு கேள்வி இல்லை, கேட்டால் தான் பேச முடியும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் லிஸ்னிங்கில் இருந்தால் வரும். ஓகே, நம்ம இந்த காலத்தில் அது ரொம்ப ஈஸி. நமக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, போட்காஸ்ட் இருக்குது, விருப்பமான வீடியோஸ் போட்காஸ்ட்டை அதை லிசன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணணும். ஓகே, அதில் உள்ள நியூ வேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண தோணும். ஸோ செகண்ட் ஸ்டெப், அதில் ஒன்லி லிஸ்னிங் போதாது, லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வீடியோலாம் ஆடியோ லிசன் பண்ணால் 1 வே தான், 2 வே கிடையாது. ஸோ இந்த லிஸ்னிங் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தேட், யாரு கூடயாவது நம்ம இங்கிலீஷில் பேசக்கூடிய இந்த ப்ராக்டிஸ். இங்கிலீஷ் ஒரு ஸ்கில் ஆகும் ஆக்சுவலி. சயின்ஸ் மாதிரி, மேக்ஸ் மாதிரி உள்ள ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இங்கிலீஷ் ஒரு ஸ்கில். சைக்கிளிங் மாதிரி, ஸ்விம்மிங் மாதிரி இங்கிலீஷ் ஒரு ஸ்கில், ஆனால் ஒரு நாலேஜபிள் ஸ்கில். அங்கே ஒரு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி இருக்குது. நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஸ்டோர் ஆகணும். ஓகே, ஸோ அனதர் திங் ஆக்சுவலி, இங்கிலீஷ் எனி லாங்குவேஜ் அதை லேர்னிங்னு சொல்லுறதை விட அக்விசிஷன் சொல்லலாம். லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. பிக் பண்ணது. சின்ன குழந்தை சின்ன வயசுலேருந்து எப்படி மதர் டங் லேர்ன் பண்ணுது ஆக்சுவலி. கிராமர் கிளாஸ் கிடையாது, எந்த கிளாஸும் இல்லை. நம்ம சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டோம், கரெக்ட் பண்ணுவோம் சில டைம். அதுவெல்லாமே பிக் பண்ணுவது, இமிட்டேட் பண்ணுவது, பிக் பண்ணுவது, பை அப்சர்விங், பை லிஸ்னிங். ஓகே, இந்த 3 தான் அந்த ஹோல் மெக்கானிசம் ஆக்சுவலி. அப்சர்வ் பண்ணுவது, லிசன் பண்ணுவது, அதை இமிட்டேட் பண்ணுவது. இதுதான் பெஸ்ட் மெத்தட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க ஆக்சுவலி, நான் 5 வருஷமாக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கேன், 7 வருஷமாக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கேன், அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. என்ன படிச்சிங்கன்னு கேட்டால்
கிராமர் படித்தேன்னு சொன்னாங்க. கிராமர்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜை பற்றி படிப்பது. அது ஒரு அதில் ஸ்கில் வராது. ஓகே, எப்போ நம்ம அந்த லாங்குவேஜில் புழங்குறோமோ, ஓகே, எப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது லேர்னிங், இல்லைன்னா அக்விசிஷன். ஸோ அதுதான் பெஸ்ட் மெத்தட். நிறைய லிசன் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க, ரீடிங்கும் நிறைய பண்ணுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட், இங்கே ஒரு சீரியஸ் லேர்னராக இருந்தால் லிஸ்னிங், ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ரீடிங் அண்ட் ரைட்டிங் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஓகே. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? ஏதாவது சப்போர்ட்டிங் கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. ஓகே ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வேறு அடுத்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட ஆஃபீஸில் வந்து நிறைய பேர், கொஞ்சம் பேர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. என்னோட இங்கிலீஷ் ஆவரேஜாக இருக்கிறனால எல்லோரும் என்ன மட்டம் தட்டுறாங்க. ஓகே, அதனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு காரியம் சொல்லணும்னா, எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அதில் யாரையுமே நம்ம மட்டம் தட்டக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டியது, நம்மளோட அவங்க ப்ரொஃபிஷியன்சி குறைவாக இருந்தாலும் யாருக்கும் யாரையும் மட்டம் தட்ட உள்ள உரிமை கிடையாது. அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து எந்த லாங்குவேஜையும் யாரும் மாஸ்டர் பண்ண முடியாது. லாங்குவேஜ் வந்து மல்டி டைமென்ஷன், அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. தமிழ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை நம்ம எடுத்தால் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதத்தில் பேசப்படும். ஸ்லாங்னு சொல்லுவோம். ஓகே, கன்னியாகுமரி ஸ்லாங், திருநெல்வேலி ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் டயலக்ட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் லாங்குவேஜ் வளர்ந்துட்டுருக்கும். அதோட ஒவ்வொரு வேர்டோட மீனிங் மாறிட்டுருக்கும், புதிய வேர்ட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ லாங்குவேஜ் ஒரு லிவிங் ஆர்கானிசம் மாதிரி, அதை யாரும் மாஸ்டர்லாம் பண்ண முடியாது. இங்கிலீஷில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அது. கூடுதல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது வில்லியம் ஷேக்ஸ்பியர். 80,000 சம்திங் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி புரியல? 80,000 சம்திங் வேர்ட்ஸ் ஷேக்ஸ்பியர் அவரோட ஒர்க்கில், அவரோட ரைட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், மீதி எல்லாருமே அவருக்கு கீழே தான். இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க எதுலன்னா பைபிளில் யூஸ் பண்ணியிருக்கு, இங்கிலீஷ் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். அப்போ ஷேக்ஸ்பியர் கூட இங்கிலீஷோட மாஸ்டர் இல்லை. இங்கே நம்ம எப்படி தமிழ் பெரிய புலவரை சொல்கிறோமோ, புலமை மிக்கவங்க, அதுபோல் இங்கிலீஷில் உள்ள பெரிய மாஸ்டர்ஸே அதில் மாஸ்டர் இல்லை. அப்போ இங்கே யாருக்கும் யாரையும் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ சான்ஸே கிடையாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இங்கிலீஷ் நம்ம மதர் டங் கிடையாது. இந்தியாவில் இங்கிலீஷ் பேசக்கூடிய 100% பீப்புளும் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோ இல்லைன்னா பியூர் இங்கிலீஷோ பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயே நிறைய ஆர்குமெண்ட் உண்டு. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னால் அது எது ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்? இங்கிலாண்டில் உள்ளதா, இங்கிலாண்டில் வேல்ஸில் உள்ளதா, இல்லை ஆக்ஸ்போர்டில் பேசுறதா? கன்ஃபியூஷன். அமெரிக்காவுக்கு தனி இங்கிலீஷ் இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு தனி இங்கிலீஷ் இருக்கு. ஆமாம், அமெரிக்கன் இங்கிலீஷே இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேசுகிறது ரெண்டும் மிக்சடு. இது ஆமாம், அமெரிக்கன் உண்டு, நமக்கு பிரிட்டிஷ் உண்டு தானே. ஆமாம், நீங்கள் ஒரு விதத்தில் டீல் பண்ண வேண்டியது என்ன, யாருமே நம்மளை டிமாரலைஸ் பண்ண நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஒன்று, நம்ம இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடலாம். சில காரியங்கள்லாம் நம்ம திருப்பி அடிக்கணும். யாராவது நம்ம டிமாரலைஸ் பண்ணால், நம்மளை டிமாரலைஸ் பண்ணால் அதுக்கு மீனிங் அவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணணும். ஓகே, அதில் மன்னிப்புக்கெல்லாம் இடம் இல்லைன்னா நம்ம பிரேக் ஆகும். அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க குனிய. சில இடங்களில் நம்ம அவங்க கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணால் தான் நம்மளை நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அதுக்கு 1-2 வழி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஓகே சார், உங்கள் இங்கிலீஷ் என்னோட பெட்ரு தான், ஐ அப்ரிஷியேட் யூ. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் மாஸ்டர் கிடையாது. இங்கிலீஷ் உங்கள் மதர் டங் இல்லை. நம்பர் 1, இங்கிலீஷில் உலகத்தில் யாருமே மாஸ்டர் கிடையாது. எந்த லாங்குவேஜும் யாருக்கும் மாஸ்டர் கிடையாது. உங்களோட பெட்டராக ஹேண்டில் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் என்ன மார்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லுங்கள். நம்பர் 1.
இல்லைன்னா வேறு இன்டைரக்ட் டெக்னிக் இருக்குது. ஓகே. நம்பர் 2 வெக்காபுலரி. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளூவன்சி இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கிராமரில் மிஸ்டேக்ஸ் வரலாம், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்கள பீட் பண்ண ஒரு வழி புதிய வேர்ட்ஸ் படிங்க. பொதுவாக காமனாக யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்னீடு அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. ஹேக்னீட். ஐ ஹாவ் எ ஹேக்னீட் மெமரி ஆஃப் மை ஸ்கூல் லைஃப். ஹேக்னீடுன்னா ஃபேடட், சரியான மெமரி இல்லை, மங்கின மெமரி. இப்படி ஒரு வேர்டு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது. ஒரு 5 வேர்டு, ஒரு 15 வேர்டு படிங்க, டிஃப்ரெண்ட்டான வேர்டு. இது எனக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஓகே. ஒருத்தர்கிட்ட லைக் இங்கிலீஷ் பற்றி ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது தான் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டது, லைக் தமிழில் வாங்கி பறிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்டேன். இப்படியும் கேட்கலாம். அது இன்னொரு டெக்னிக். இங்கிலீஷ் வேர்டு படிக்கணும்னே இல்லை, அது வந்து இங்கிலீஷ் ஆர்குமெண்ட் ஆனதால் அப்படி நான் டைரெக்டாக கேட்டது இல்லை. அப்படி சில கொஸ்டின்ஸ் உண்டு, இப்படி கேட்பாங்க. பிகாஸ் இதை போல் சில குவிஸ் கொஸ்டின்ஸ் உண்டு. பிகாஸ் ஒரு கனெக்டிவ் வேர்டு. பிகாஸ் 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 அப்படி 3 பிகாஸ் சேர்ந்து வரணும், அப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்க முடியுமா? அது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து, உனக்கு வீட்டில் நீ எத்தனாவது பிள்ளை, அதை இங்கிலீஷில் சொல்லு பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலி டிஃபிகல்ட்டான காரியம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் எப்படி சொல்லணும்னா, ஐ லைக் எக்ஸாம்பிள். ஓகே, டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லலாம். I like to use the English word because is a connective word. Because என்ன ஏன்னு அதுபோல், what is your ordinal position among the siblings in your family? What is your ordinal position among the siblings in your family? வேறு வழி இல்லை, வேறையும் 1-2 விதத்தில் கேட்கலாம். மற்றபடி ஹவு வாட் எல்லாம் யூஸ் பண்ணி அது கேட்க முடியாது. தமிழில் அது ஈஸியாக கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ் இஸ் எ லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ். அதில் இந்த மாதிரி நிறைய குதர்க்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இதெல்லாம் சொன்னாலும் மெயின் திங், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஷைன் பண்ணணுன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷன்ட் ஆகணும். அது ஒரு சேலஞ்சாக எடுக்கணும். நம்மளை யாராவது மட்டம் தட்டுறாங்கன்னா முதல்ல அவங்க கான்ஃபிடென்ஸை முறிப்போம். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ தான் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம படித்தாலும் நம்மளை அடித்து சப்பிகிட்டே இருப்பாங்க. அந்த டிமாரலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது இம்ப்ரூவ் ஆக முடியாது. செகண்ட் ஸ்டேஜில் சீக்ரெட்டாக யாரையும் தெரியாமல் நம்ம இங்கிலீஷை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி நியூ வேர்ட்ஸ். மிஸ்டேக்ஸு குறைக்கிது, ஃப்ளூவன்சி ப்ராக்டிஸ். இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆக நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட சீக்ரெட்டாக ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புதிய வேர்ட்ஸ், புதிய ஃப்ரேசஸை படிங்க. நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், படித்து திடீரென்னு போய் சீக்ரெட்டாக இதை பண்ணுங்க. எப்போவுமே க்ரோத் வந்து சைலண்டாக தான் இருக்குது. அதுபோல் உங்கள் க்ரோத்தும் சைலண்டாக இருக்குது. யாரையும் தெரியாமல் க்ரோ ஆகுங்க. ஒரு நாள் போய் நீங்கள் யாருன்னு காட்டுங்க. ஓகே, தென் யூ வில் கெட் த ரெஸ்பெக்ட். ஓகே, நம்ம சீக்ரெட்டாக படித்தா தான் படிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இதை ஒரு சேலஞ்சாக எடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் உங்களை யாராவது புல்லி பண்ணால், லாங்குவேஜ் புல்லிங் பண்ணால், முதல்ல அவங்க கான்ஃபிடென்ஸை நொறுக்குங்க. எனக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் படிக்க வேண்டியிருக்கு அப்படி அவங்க நினைக்கட்டு. 2வது சைலண்டாக க்ரோ ஆகுங்க. நிறைய வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் படிங்க. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி வேறு கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இன்றைக்கி வேறு எந்த கொஸ்டின் இல்லாமல் இந்த 2 கொஸ்டின் தான். ஓகே, இது எப்படி இருந்து ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்போ வைண்ட் அப் பண்ணோம்மா. ஓகே ஓகே, till we meet in the next video, wish you all the best.